அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படின்னா பொட்டேட்டோ யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் ஒரு 4 பொட்டேட்டோ சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட தோல்களை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொட்டேட்டோவையும் தோல் சீவியாச்சு. நம்ம கம்ப்ளீட்டாக தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். அதில் ஃபுல்லாக நம்ம தோலை அரையும் குறையுமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் செமி குக்குடு ஆயிடுச்சு. நல்லா வேக வைக்கக்கூடாது, லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நல்லா குக்கானா மாவு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நல்லா செமி குக்குடு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம காய் துருவுறதுல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். இப்போ பொட்டேட்டோவை நல்லா துருவுறத வச்சு நம்ம நல்லா துருவியாச்சு. நல்லா ஸ்டார்ச்சியாக இருக்குது. எப்படி சொல்லணும்னா நல்லா பசவாக இருக்குது. இப்படி நம்ம எடுத்து இப்படி ஹோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஹோல்ட் ஆகும். பால் மாதிரியா இல்லைன்னா நம்மளுக்கு சிலிண்டர் ஷேப்பில் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பெப்பர் போடணும். இதில் தூவி விடணும். பெப்பர் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு பெப்பர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அதை பிசைஞ்சிடணும். இதை டைரெக்டாக நம்ம பிடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கையில் பசவாக நல்லா ஒட்டுது. ஸோ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது அழகாக இந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் ஷேப் வேணுமோ, சிலிண்டர் ஷேப் வேணுமோ, ஸ்கொயர் ஷேப் வேணுமோ, நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம பிடிச்சிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஷேப் இந்த ஷேப். ஸோ இந்த ஷேப்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா நடுவில் ஒரு ஸ்டிக், டூத் பிக் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு, ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த மாதிரி நம்ம உள்ள இதில் ஒரு இதில் குத்தி வச்சிட்டோம்னா லாலிபாப் மாதிரி நம்ம யூஸ் பண்ண சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இத்தனை உருண்டையும் நான் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு போட்டு வேக வச்சிடணும் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு பால்ஸாக நம்ம என்னென்ன ஷேப்பில் வச்சுருக்கோமோ நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டுடணும். கொஞ்சம் பொரியிற சூடில் தான் வைக்கணும். நார்மலாக நம்ம வடை சுடுறதுக்கு எவ்வளோ சூட்டில் நம்ம இது பண்ணுவோமோ, அதாவது சிம்மில் இருந்து கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கணும். ஒரு சமயம் அது கருப்பாகாத மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு ஏதுவாகவும் நல்லா ஸ்பீடாக ஸ்டவ்வை வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம இந்த பால்ஸ் ஒரு 4 போட்டிருக்கேன். இப்போது நம்ம போட்ட பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனால் இது லைட்டாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் மச் ஹெல்த்தி. ஸோ இது பொரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பொரிச்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. ஸோ கரண்டியில் தட்டுனாலே சவுண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் கேட்குது. நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது, சூடாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பயங்கரம், உடைக்கிறதுக்கு
கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. கிறிஸ்பி அண்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஜட்ஜ் நம்பர் 1, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸை வச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கு. பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்குது, அவ்வளோதான். ஜட்ஜ் நம்பர் 2, உங்களோட வியூஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன இந்த ஸ்நாக்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு, பொட்டேட்டோ வச்சு பண்ணி ஹெல்த்தியாகவும் இருக்கு. ஆனால் இப்போ வந்து எண்ணெய் பிடிக்கிற அது மட்டும் தான் ஹெல்த்தி இல்லை. தேங்க்யூ ஜட்ஜஸ், உங்களோட ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு. உண்மைதான், இது வந்து ஹெல்த்தியாக படலை. பிகாஸ் ரொம்ப ஆயில் குடிக்குது. அதுக்கு பொட்டேட்டோ வேக வச்சு சாப்பிட்டா கூட பாயில் பண்ணி சாப்பிட்றதே பெஸ்ட்டு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். நம்ம வேக வச்சதுக்கப்புறமா இதை வந்து துருவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு நம்ம கலக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது சரியாக வராது. தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து மேலே நம்ம வந்து சும்மா தூவி விட்டு பிசைஞ்சுக்கலாம் லைட்டாக. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கம்ப்ளீட் டேஸ்ட் உங்களுக்கு வேணும் உப்பு போட்டு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டு வேக வச்சிடுறது பெஸ்ட். இதை வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ரியலி டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப டாப்பாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.